ஐபிஎல் ஏலம் நடைபெற்று வருகிறது. இதுவரை அதிகமான தொகைக்கு எடுக்கப்பட்டவர் ஸ்ரேயாஸ் ஐயர். 12.25 கோடி ரூபாய்க்கு அவர் எடுக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக படிக்கல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவரை எடுத்திருக்கிறது ஏலத்தில். 7.25 கோடி ரூபாய்க்கு அவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். மணிஷ் பாண்டே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இவரை 4.6 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஹெட்மயர் இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரர். இவர் 8.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அதிரடி ஆட்டக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது. டேவிட் வார்னர் ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், ஆஸ்திரேலிய அணியின் வீரர் அவர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. 6.25 கோடி ரூபாய்க்கு அவர் ஏலம் போயிருக்கிறார். வின்டன் டீகாக் தென்னாப்பிரிக்க அணியின் வீரர் இவர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. 6.25 கோடி ரூபாய்க்கு இவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக முகமது ஷமி இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர். 6 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். குஜராத் டைட்டன்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. 7 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார் டு பிளஸிஸ். இவர் தென்னாப்பிரிக்க அணி வீரர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கடந்த தொடரில் இவர் விளையாடியிருந்தார். இந்த நிலையில் இந்த முறை இவரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது 7 கோடி ரூபாய்க்கு. பேட் கமின்ஸ் 7.25 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. கடந்த ஆஷஸ் தொடரில் கூட ஆஸ்திரேலிய அணியை தலைமை பொறுப்பில் இருந்து வழிநடத்தி சென்றவர் பேட் கமின்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வின் இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர். இவர் 5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. அடுத்ததாக படிக்கல் முதல் பார்த்திருந்தோம். படிக்கல் கடந்த தொடரில் மிகவும் சிறப்பாக விளையாடி எல்லோருடைய கவனத்தையும் பெற்றவர் படிக்கல். இவர் 7.75 கோடி 7.25 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. மணிஷ் பாண்டே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. 4 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு இவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஹெட்மயர். இவர் 8.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. டேவிட் வார்னர் 6 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்தவர் டேவிட் வார்னர். ஸ்ரேயாஸ் ஐயர் இதுவரை ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர்களில் அதிகமான தொகை கொடுத்து எடுக்கப்பட்டவர் ஸ்ரேயாஸ் ஐயர். கடைசியாக 3வது ஒருநாள் போட்டி இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையில் நடக்கும்பொழுது கூட 80 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதிரடியாக ஆடக்கூடியவர், நிலையை உணர்ந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் என்கிற பெயரையும் அவர் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் இதுவரை இன்று விடப்பட்ட ஏலத்தில் அதிகமான தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட நபர் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர். 12.25 கோடி ரூபாய்க்கு அவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஷிகர் தவான் அவர் தொடக்க ஆட்டக்காரர் என்பது நம்ம எல்லோரும் அறிந்தது. பல ஆண்டுகளாக கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவரை 8.25 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. இடது கை ஆட்டக்காரரான ஷிகர் தவானை 8.25 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது. பிராவோ டேரன் பிராவோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்கனவே கடந்த தொடரிலும் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலேயே விளையாடி இருந்தார்.
இவரை 4,40,00,000 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆக அடுத்தடுத்த தொடர்களில் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலேயே நீடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. டேரன் பிராவோ வெஸ்ட் இண்டீஸ் வீரர். இவர் 4,40 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார்.